அப்படியே ஊற்றிக்குவோம். பார்க்கும்போது பாயா மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மித்து வித் குக்கிங் சேனலில் நம்ம இன்றைக்கி மட்டன் ஒயிட் குருமா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே வந்து ப்ராசஸிங்லாம் பண்ணிட்டேன். திடீர்னு ஒரு யோசனை, இந்த குருமாவை நம்மளும் ஷேர் பண்ணலான்னு நினச்சி தான் உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ண போகிறேன். அதுக்காண்டி இப்போ நான் வந்து மட்டன் வந்து கிட்டத்தட்ட 300 கிராம் அளவுக்கு மட்டன் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான மசாலா பொருள்லாம் ஏற்கனவே போட்டு வதக்கிட்டேன். ஏன்னா நான் வந்து வீடியோ அப்புறமா தான் செய்யலான்னு நினச்சேன். திடீர்னு ஒரு யோசனை, அதனால் டக்குன்னு எடுத்துட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இஞ்சி, பூண்டு, தேங்காய், கொஞ்சம் கசகசா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு 3 முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். அவ்வளோதான். இது போட்டு நல்லா எல்லாத்தையுமே வந்து வறுத்துட்டேன். இப்போ இது கூடவே அடுப்பில் ஒரு குக்கர் வச்சிட்டோம். குக்கரோட பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டு நல்லா தாளிச்சிட்டு வெங்காயம், பிரிஞ்சி இலை எல்லாமே போட்டிருக்கேன். கூடவே வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து போட்டு நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை நல்லா எல்லாத்தையுமே வந்து வதக்கிக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே ஒரே ஒரு தக்காளி அது மட்டும் அது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்குவோம். இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுட்டா மட்டனை அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். மட்டனையும் சேர்த்து வெங்காயம் தக்காளியோட நல்லா வதக்கிக்குவோம். இப்போ மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு, கல் உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நம்ம இது கூட சோம்பு போட்டு தான் தாளிச்சிருக்கோம். இப்போ லைட்டாக ஒரு சிட்டிகை அளவுக்கு ஜீரகம் லைட்டாக போட்டுக்கோங்க வாசத்துக்கு. கூடவே ஒரு அரை சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள், சின்ன ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சம் கூட மட்டனில் தண்ணி ஊற்றவே இல்லை. அந்த தண்ணியே வந்து நல்லா இஞ்சி சூப்பராக வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாமே போட்டோம். ஒரு 2 விசில் தண்ணி, இப்போ ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 3 அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்குவோம். இந்த பக்கம் விசில் வச்சாச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்ச மசாலா எல்லாமே வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம். நம்ம இட்லி, தோசை, சப்பாத்திக்கு, பூரிக்கெலாம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். ஏன்னா இந்த மசாலாவோட கிரேவி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். விசில் நல்லா அடங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா பேஸ்ட் மாதிரி இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இது ஓரமாக இந்த பக்கம் இருக்கட்டும். இப்போ குக்கரில் விசிலும் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ குக்கரை திறந்துக்குவோம். வாசம் அருமையாக இருக்குது பார்க்கும்போது. பாருங்கள், நான் வந்து மட்டன் வந்து இப்போ வெந்துருச்சான்னு நல்லா காமிக்கிறேன். மட்டன் நல்லாவே சூப்பராக வெந்துருச்சு. நல்லா சூடாக இருக்குது. நல்லா அமுக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அது கூட சேர்த்துக்குவோம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து சேர்த்துட்டு நம்ம குருமா எந்த அளவுக்கு வேணுமோ தண்ணி அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நான் மிக்சியில் இருக்கிறத மட்டும் கழுவி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையுமே நல்லா ஒரு கிண்டி விட்டுருவோம். இந்த தேங்காயோட பச்சை வாசம் போகிறதுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ மூடி வச்சுருவோம். விசில்லாம் போட வேணாம், நல்லா கொதி வந்தாவே போதும். நல்லா ஒரு 2 நிமிஷம் தேங்காயோட பச்சை வாசம்லாம் போய் நல்லா கொதி வந்துடுங்க.
நம்மளுடைய மட்டன் குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஏன் மேலால் மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். இந்த மட்டன் குருமா சாப்பிட ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிக்குவோம். இப்போ சுட சுட இந்த பக்கம் இட்லி வேகுது. இட்லி எடுத்துக்குவோம். அப்படியே சுட வெயிட்டில் எடுத்துக்குவோம். தண்ணி தெளித்து எடுத்தோம்னா இல்லை சுடு சுட சுட இட்லி வச்சுக்குவோம். நல்லா கொசு கொசுன்னு இட்லி சூப்பராக இருப்பாங்க பஞ்சு போட. கூடவே இந்த மட்டன் குருமாவையும் அது மேலே அப்படியே ஊற்றுவோம். பார்க்கும்போது பாயா மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? அந்தளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும். குருமா தொட்டு கொஞ்சோண்டு கறி நல்லா வந்திருக்கு. கறி இந்த டேஸ்ட் வந்து இதை போட்டிருக்க தேங்காயோட டேஸ்ட்டு, ரெண்டாவது கறி நல்லா வெந்திருக்குன்னா அதோட சாறு, இதை தவிர்த்து தக்காளி குருமா இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அலாதியாக இருக்குது. இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உண்மையிலே சொல்லுங்கள், அவ்வளோ அற்புதம். மித்ருத்து குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோ வந்து ரெகுலராக வரணும்னா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மேலே வந்து ஆல்னு இருக்கும், அதை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நாங்கள் போகிற வீடியோ அப்டேட் ஆகிட்டே இருக்கும்.